AI தொழில்நுட்பத்தின் மூலம் சமயத்தை இழிவுபடுத்தும் செயல். தகவல் தொடர்பு அமைச்சருடன் விரைவில் சந்திப்பு என்றார் டத்தோ சிவகுமார். கிளென்மேரி தோட்ட தமிழ் பள்ளிக்கு டத்தோ ஸ்ரீ சரவணன் 10,000 ரிங்கெட் நன்கொடை. நெகிரி செம்பிலான் ஜெராம் பாடாங் சட்டமன்ற தொகுதியில் 1000 மாணவர்களுக்கு புத்தகப்பை உதவி. சுங்காய்பத்தானி பத்துடுவா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய பதிவு ரத்து. பக்தர்கள் அதிர்ச்சி. கோவிட்-19 பிறந்த இடம் என்ற அவப்பெயரை போக்க போராடும் ஊஹான். சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்துள்ள பத்துமலை திருத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் சிலையை AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் சுற்றுப்பயணி ஒருவர் அண்மையில் இழிவுபடுத்திய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்து சமயத்தை குறிவைத்து சமூக ஊடகங்களில் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை மாய்காவின் தேசிய பொருளாளரும் மஹிமா அமைப்பின் தலைவருமான டத்தோ சிவகுமார் கவலையுடன் சுட்டிக்காட்டினார். இதுபோன்று AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படும் நாச வேலைகளை தடுக்க தங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. எனவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை தடுக்க சமூக ஊடக நிறுவனங்களே முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்திலுடன் விரைவில் சந்திப்பு ஒன்றும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தவறான நோக்கத்தில் பயன்படுறவங்களுக்கெல்லாம் அந்த சோசியல் நெட்வொர்க், அது டிக்டாக்கும் சரி, வாட்ஸ்அப் சரி, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், இது மாதிரி இருக்கிறவங்க அவங்களே இந்த AI டூல்ஸை ப்ரொவைட் பண்ணி இது மாதிரி தவறான விஷயங்கள் நடந்தால் அதை நிப்பாட்டு போடணும். ஏன்னா எங்களை பொறுத்தவரை எங்களை கேள்வி கேட்குறாங்க, ஏன் இப்படி நடக்குது இந்த ஆலயத்தில். அது ஒரு சிஸ்டமும் ஒரு ஃபோன் மூலியமாக அது செய்யப்படுது. அதை எங்களால் மானிட்டர் பண்ண முடியாது. அப்படி இருக்க கட்டத்தில் இதை முழுக்க அந்த சோசியல் நெட்வொர்க்கு சேர்ந்தவங்க தான் இந்த நியூஸை செய்யணும். ஏன்னா இது கண்டிப்பாக இதை கொண்டு வரணும். இதை பற்றி கூடிய சீக்கிரத்தில் நான் மந்திரி கம்யூனிகேஷனுக்கு ஃபாமி அவர்களுக்கு சந்தித்து இதை கண்டிப்பாக அவர்கிட்ட நேர்ந்து பேசணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று பத்துமலையில் நடைபெற்ற தேசிய பொங்கல் விழாவில் அவர் இடித்துரைத்தார். சுங்காய்பத்தானி பத்துடுவா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் பதிவை கடா மாநில பதிவு இலாக்கா ரத்து செய்ததை தொடர்ந்து பக்தர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தகவல் அறிந்ததும் இவ்வட்டாரத்தில் பிரபலமான ஆலயங்களில் ஒன்றாக திகழ்ந்த இந்த ஆலயத்தின் முன்னே பக்தர்கள் கூடினர். ஆலய நிர்வாகத்திற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி காரணம் கோரும் கடிதம் ஒன்றை கடா மாநில பதிவு இலாக்கா அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்திற்கு இதுவரை ஆலய நிர்வாகம் பதிலளிக்காமல் இருந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆலயத்தின் பதிவை 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 முதல் ரத்து செய்வதாக கடா மாநில சங்க பதிவு இலாக்கா கடிதம் வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் விரைவில் நாகேந்திரன் தலைமையில் இடைக்கால நிர்வாகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதோடு விரைவில் கடா மாநில பதிவு இலாக்காவை சந்திக்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார். புதிய கல்வி ஆண்டை முன்னிட்டு நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் ஜெராம் பாடாங் சட்டமன்ற தொகுதியில் இலவசமாக புத்தகப்பை வழங்கும் உதவி திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெராம் பாடாங் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொடக்க மற்றும் இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு 1000 புத்தகப்பைகள் இலவசமாக வழங்கப்படவிருப்பதாக பர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாத உறுப்பினர்களுக்கான பர்சகத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாத 2வது வாரத்தில் பள்ளி தவணை தொடங்கவிருப்பதால் இந்த புத்தக பைகள் பிப்ரவரி முதல் வாரத்திலேயே மாணவர்களிடம் விநியோகிக்கப்படவிருக்கிறது. இந்த உதவி பெற்றோரின் பொருளாதார சுமையை குறைப்பதுடன் மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் அளிக்கும் என ஸ்ரீ சஞ்சீவன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கான பதிவும் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் உதவியை பெற விரும்பும் மாணவர்கள் தங்களின் பதிவுகளை விரைவாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். கிளென்மேரி தோட்ட தமிழ் பள்ளிக்கு மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ சரவணன் 10,000 ரிங்கெட் நன்கொடை வழங்கினார். இப்பள்ளியின் 2024ஆம் ஆண்டு நேர்த்தி நிறைவிழா மிகவும் விமரிசையாக நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய சரவணன், நம் தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வி மட்டும் அல்லாமல்
சமயம், மொழிப்பற்று, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்க திறன் என்று அனைத்திலும் மேன்மையடைய செய்ய வேண்டும் என்றார். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. ஒவ்வொரு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களும் சுற்று வட்டார மக்களும் ஆசிரியர்களும் ஒன்று திரண்டாலே போதும், நம் பள்ளிகளை நாமே பார்த்துக் கொள்ளலாம் என்று சிறப்பாக எடுத்துரைத்தார். இவ்விழாவில் பள்ளிக்கு நன்கொடை அளித்து உதவிய டத்துஸ்ரீ சரவணனுக்கு பள்ளி நிர்வாகத்தினரும் பள்ளியின் தலைமையாசிரியர் மணிமலர் ராமதாஸ் ஆகியோரும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கல்விசார் சிறப்பு தேர்ச்சி விருதுகள் உட்பட பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பள்ளியின் புறப்பாட துணை தலைமை ஆசிரியர் கலைவாணியின் ஏற்பாட்டில் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்லாங்கூர் மற்றும் தேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் எஸ். பாண்டியன், ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாகா தமிழ் மொழி பிரிவின் துணை இயக்குனர் வி. செங்குட்டுவன், ஷாலா மாநகர மன்ற உறுப்பினர் பு. முருகையா, பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் குருபாதம் மற்றும் பள்ளியின் வாரிய தலைவர், அவரது செயலவை உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஜோஹர் சிங்கப்பூர் மக்களே, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. உலகையே ஆட்டிப்படைத்த கோவிட்-19 பெருந்தொற்றின் கோரத்தாண்டவம் தொடங்கி இவ்வாண்டுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இத்தனை சீக்கிரம் காலங்கள் உருண்டோடினாலும் உலக மக்கள் வாழ்வில் அப்பெருந்தொற்று ஏற்படுத்திய வடுக்கள் அத்தனை எளிதில் மாறாது. இவ்வேளையில் கோவிட்-19 கிருமியின் பிறப்பிடமாக உலக மக்களால் விமர்சிக்கப்படும் சீனாவின் ஊஹான் நகரம் அந்த அவப்பெயரிலிருந்து வெளியேற கடுமையாக போராடி வருகிறது. அவ்வகையில் ஊஹானான் பட்டினத்தில் முன்பு கடல் உணவுகளின் மொத்த சந்தை இருந்த இடத்தில் மூடப்பட்டுவிட்ட சந்தை கடைகளை மறைக்கும் வகையில் இளநீல நிறத்தில் மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன. அந்த சந்தையில் இருந்துதான் 2019 கோவிட் கிருமி முதன்முறையாக விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்று இருக்கலாம் என அறிவியலாளர்கள் சந்தேகிக்கின்றனர். கோவிட் பரவல் கண்டறியப்பட்ட பிறகு 2020 ஜனவரி 23ஆம் தேதி உலகின் முதல் குவாரண்டைன் எனப்படும் தனிமைப்படுத்துதலை செயல்படுத்திய மருத்துவமனையும் இப்புதிய மதில் சுவர்களால் மறைக்கப்பட்டுள்ளது. அம்மருத்துவமனை ஏற்கனவே கைவிடப்பட்ட நிலையில் அங்கு கோவிட் பற்றி யாரும் பேசவே கூடாது என்றும் அதிகாரிகள் கட்டளையிட்டுள்ளனர். இந்த ஊஹான் நகரில் இதே 5 ஆண்டுகளுக்கு முன்னர் கோவிட் நோயாளிகளால் மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்தன. 76 நாட்கள் நீடித்த உலகின் முதல் MCO எனப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையால் சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. இன்று பரபரப்பான போக்குவரத்துடன் ஊஹான் மாவட்டம் பழைய உத்வேகத்திற்கு திரும்பியுள்ளது.